தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடை அவரே உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் டெல்லி சென்று வந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை அறிவிக்கின்ற சூழலில்தான் அவர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற அமமுக, பாமக தலைவர்களும் டெல்லிக்கு போய் வந்துதான் தங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு எதுவும் என்றால் பாஜக தான் பொறுப்பு என்கின்ற அளவிற்கு வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார். இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறை கூறுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி படிப்படியாக தேர்தல் களத்திலே சவால்களை சந்தித்து வளர்ந்து வந்த கட்சி, அதனுடைய தலைவர் அண்ணன் எழுச்சித் தலைவர் திருமா அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்திலே வெற்றியை நிரூபித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைமையால் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இவர் இந்த நல்லுறவோடு இருக்கின்ற இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்கிறார். அவருடைய கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட அதிக இடங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. பாஜகவுடைய 27 இடங்கள், தமாகவுடைய 5 இடங்கள் இல்லாமல் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது, இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே சிவசேனா, சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்.